ஒரு ஊர்ல சிறிய கிராமம் இருந்துச்சு. அந்த கிராமத்துல ஒரு மரத்துக்கடியில ஒரு குடிசையில ஒரு வயசான தாத்தா வாழ்ந்து வந்தாரு. வயசு 60 தாண்டி இருக்கும். ஆனா தினமும் காலையில தன் ஆடுகளை கூட்டிட்டு மேடு பள்ளம் தாண்டி போய் ஒரு காட்டுல அந்த ஆடுங்களை மேய்க்க போயிடுவார். அவர்கிட்ட 2 ஆடு தான் இருக்கு. அந்த ஆடுகள் தான் அவரோட உலகம். பேசுறதுக்கு மனுஷங்க இல்லாத நேரத்துல ஆடுகளோட தான் பேசிக்கிட்டே இருப்பார். காலையில ஆடுங்களை ஓட்டிட்டு போனார்னா பொழுது சாஞ்சதுக்கு அப்புறம் தான் வீட்டுக்கு வருவாரு. மதியம் சாப்பாடும் கட்டிட்டு போய்வாரு. ஆடுங்களை தன்னோட கண்ணு முன்னாடி கட்டிட்டு ஒரு மரத்து நிழல்ல உக்காந்து இயற்கைய ரசிச்சுக்கிட்டே சாப்பிட்டுவாரு. அப்படி ஒரு நாள். என்ன பெருசு, மரத்துக்கடியில உட்காந்து சும்மா ஜாலியா சாப்பாடு சாப்பிட்ற போல? ஏண்டா வெறும் பயல, நான் என்ன உன்ன மாதிரியா வெட்டிய ஊரை சூத்திட்டு இருக்க? ஒழுங்கா வேலைக்கு போகிற வாழிய பாடுறான். அட விடு பெருசு, வேலைக்கெல்லாம் போய்க்கலாம். ஆமா, போசில இன்னும் சாப்பாடு கொண்டு வந்திருக்க. அட வெறும் பயல, நான் சொல்றத கொஞ்சம் ஆச்சும் கேட்கிறானான்னு பாரு. எப்ப பார்த்தாலும் சோறு சோறுன்னு திரியிற. இப்படி அந்த தாத்தா தினமும் ஊர்ல இருக்க யார்கிட்டயாச்சும் அரட்டை அடிச்சுக்கிட்டே தன்னோட ஆடுங்கால மேய்ப்பாரு. பொழுது சாஞ்சதும் வீட்டுக்கு ஆடுங்களை ஓட்டிட்டு வந்துருவாரு. வானத்துல இருக்க நிலாவை பார்த்துக்கிட்டே தூங்குறது எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இதெல்லாம் இந்த காலத்து பசங்களுக்கு எங்க தெரிய போது? நான் போனதுக்கு அப்புறம் இந்த ஆடுங்களை யாரு பத்துக்குவா? எல்லாம் அந்த கடவுளுக்கு தான் தெரியும். கடவுளே, இந்த கிழவன் போனதுக்கு அப்புறம் இந்த ஆடுங்களை நல்லபடியா பாதுக்க. இப்படி தினமும் தன்னோட ஆடுங்களை பத்தி நினைச்சு போலம்பிட்டே தூங்கிடுவாரு. அப்படி ஒரு நாள் ஆடு மேய்க்க தாத்தா எப்பவும் போல தூக்கு போசியை எடுத்துக்கிட்டு காட்டுக்கு போயிருந்தாரு. ஆடுங்க நல்லா மேஞ்சூட்டு இருந்துச்சு. அந்த அன்னைக்கு வானம் சீக்கிரமா இருட்ட ஆரம்பிச்சிருச்சு. தாத்தா தன்னோட ஆடுங்களை மேய்ச்சூட்டு வீட்டுக்கு வந்துட்டாரு. அப்போதான் ஒரு இளம் தம்பதி அந்த குடிசை பக்கம் வந்தாங்க. ஐயா, என் பேர் கருப்பசாமி. இது என்னோட மனைவி. நாங்க பக்கத்து ஊர்ல இருந்து ஒரு விசேஷத்துக்கு வந்திருந்தோம். எங்க ஊருக்கு போற கடைசி பஸ்ஸை விட்டுட்டோம் ஐயா. சரிப்பா, இப்போ அதுக்கு நான் என்ன பண்றது? ஐயா, இனி காலையில தான் ஐயா பஸ் இருக்கு. இங்க வேற ரொம்ப குளிருது. என்னோட மனைவி வேற இருக்காங்க. அதனால இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் உங்க வீட்டுல தங்கிட்டு நாளைக்கு காலையில கிளம்பிடுவோம் ஐயா. அடக்கடவுளே, சரிப்பா, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் என்னோட வீட்டுல தங்கிக்கோங்க அப்படின்னு தாத்தா சொன்னதும் அவங்க அந்த வீட்ல தங்க ஆரம்பிச்சாங்க. அம்மாடி, உன்னோட பேர் என்னம்மா? ஐயா, என்னோட பேர் வள்ளி ஐயா. சரிம்மா. ஆமா, நீங்க 2 பேரும் சாப்பிட்டீங்களா? உங்களை சாப்பிட்டீங்களான்னு கூட என்ன கேட்க தோணலையே. இல்ல ஐயா, வர வழியில தான் டீ குடிச்சிட்டு வந்தோம். அட என்னம்மா எப்படி சொல்றா? இந்த நேரத்துல சாப்பிடாம தூங்குறா, எப்படிம்மா 2 பேரும் தூங்குவீங்க? நல்ல வேளை நான் இன்னும் சமைக்கவே இல்லை. நான் எப்பவுமே சீக்கிரமா சாப்பிடுவேன். உங்க நல்ல நேரம் இன்னைக்குன்னு பார்த்து நான் சாப்பிடல. சரி, கொஞ்ச நேரம் பொறுங்க, நான் சமைச்சு எடுத்துட்டு வரேன். ஐயா, ரொம்ப நன்றிங்க ஐயா. யாருனே தெரியாம எங்களுக்காக சமைக்கிறீங்க. அப்படி அவங்க சமையல் செஞ்சுட்டு இருந்தாங்க. சரிங்க ஐயா, நீங்க ரெஸ்ட் எடுங்க. நானும் என் மனைவியும் சமைக்கிறோம். என் மனைவி ரொம்ப அருமையா சமைப்பா. அவளோட சமையலை சாப்பிட்டு நீங்க அவளை பாராட்ட போறீங்க. அப்படி அவங்க சமையல் செஞ்சுட்டு இருந்தாங்க. அம்மாடி, உன்னோட சமையல் அற்புதமா இருக்குமா. உன்னோட புருஷன் ரொம்ப கொடுத்து வச்சவன்மா. உன்னோட சமையல் அப்படியே என்னோட மனைவி சமையல் மாதிரியே இருக்கு. அப்படியே என்னோட மனைவி என் கண்ணு முன்ன வந்து போனது மாதிரி இருக்கு. என்ன பண்றது மகராசி, என்ன தனியா தவிக்க விட்டுட்டு போய் சேர்ந்துட்டா? விடுங்க ஐயா, நாங்கெல்லாம் இருக்கோம்ல, எங்களை உங்க பேர பசங்க மாதிரி நினைச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு தூங்க ஆரம்பிச்சாங்க. மறுநாள் காலையில தாத்தா தன்னோட 2 ஆடுங்களுக்கும் தண்ணி வைக்க கொள்ள பக்கம் போனாரு. ஆனா அங்க ஆடு இல்ல. உடனே பதறி போய் இரவு தாத்தாவோட வீட்டுக்கு வந்தவங்க கிட்ட கேட்கலான்னு விட்டுக்குள்ள போய் பார்த்தாரு. ஆனா அங்க காருப்பசாமியும் காணோம், அவங்க மனைவியும் காணோம். அவங்க 2 பேரும் அந்த ஆடுங்களை திருடிட்டு போயிட்டாங்க. அட கடவுளே, என்னோட 2 ஆடுங்களையும் காணோம். இரவு வீட்டுக்கு வந்தவங்களும் காணோம். எனக்கு என்னமோ அவங்கதான் என்னோட 2 ஆடுங்களையும் திருடிட்டு போயிருப்பாங்கன்னு தோணுது. இனி நான் என்ன பண்ணுவேன்?
என்னோட உள்ளகமே அதுதான். என்னோட மனைவி ஞாபகமா அது மட்டும்தான் என்கிட்ட இருந்துச்சு. இனி அதுவும் இல்ல. என்னோட பேர பசங்க மாதிரி நினைச்சு வீட்டுல தங்க இடம் கொடுத்ததுக்கு இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு அந்த தாத்தா அத நினைச்சு ரொம்ப கவலையா இருந்தாரு. சில மாசம் கழிச்சு அந்த கருப்பசாமியும் அவங்க மனைவியும் அந்த ஆடுங்களை விக்கிறதுக்காக ஊருக்குள்ள இருக்க சந்தைக்கு வந்தாங்க. அண்ணா, இந்த ஆடுங்களை எவ்வளோ ரூபாய்க்கு வாங்குவீங்க? ஒரு ஆடு 4000 வரும்பா, 2 ஆடும் சேர்த்து 8000 வரும்பா. அப்படின்னு வியாபாரம் பேச ஆரம்பிச்சாங்க. அப்படி வியாபாரம் பேசிட்டு இருக்கும்போது அந்த தாத்தாவுக்கு தெரிஞ்ச ஒருத்தர் அந்த சந்தைக்கு வாராரு. இந்த ஆடுங்களை பார்த்தா நம்ம ஊர்ல இருக்க தாத்தாவோட ஆடுங்க மாதிரி இருக்கே. ஆனா அவரோட ஆடுங்க காணாம போனதா அந்த தாத்தா சொன்னரே. ஏம்பா, இந்த ஆடுங்களை எங்கேயோ பார்த்தா மாதிரி இருக்கே. அண்ணா, என்ன சொல்றீங்க? இந்த ஆடுங்களை நானும் என் மனைவியும் வளர்த்த ஆடுங்க. இது எங்க ஆடுங்க அப்படின்னு கருப்பசாமி சொல்றாரு. அதுக்கு அவர் சொல்றாரு, இல்ல, நீங்க போய் சொல்றீங்க இது அந்த தாத்தாவோட ஆடுங்க, இந்த மாதிரி வெள்ளை ஆடுங்க இந்த ஊர்லயே அந்த தாத்தா கிட்ட மட்டும்தான் இருக்கு அப்படின்னு. அந்த ஆடுங்க அந்த தாத்தாவோட ஆடுங்க தானே சொல்லி அந்த ஆடுங்களை அந்த தாத்தா கிட்ட கொண்டு போய் அவரு சேர்த்துட்டாரு. அதுக்கப்புறம் அந்த தாத்தா ரொம்ப சந்தோஷமா இருந்தாரு. இப்படி எந்த ஒரு வேலையும் செய்யாம வர எந்த ஒரு பொருளும் பணமும் கடைசி வரைக்கும் நிலைக்காது. அது மட்டும் இல்லாம நம்மள நம்பின யாரையும் நம்ம ஏமாத்தக்கூடாது.